வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம குலோப் ஜாமுனுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக நல்ல கடையில் வாங்குகிற மாதிரியே சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுலில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன், பால் பவுடர். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சேர்த்தேன், இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை லேசாக உருக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பால் பவுடர், மாவு எல்லாத்துலேயுமே நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதில் 3/4 வாசி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ பாலோட அளவு நம்ம எடுக்கிற மாவு, பால் பவுடரோட குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு மட்டும் மீதி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் மாவு இன்னுமே உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வராது. அதனால் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ சர்க்கரை சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரையை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலோப் ஜாமுன் ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ அளவு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவு தண்ணி, 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த சர்க்கரையெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கரையணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்மளுக்கு அந்த சிரப் கொஞ்சம் திக்காய் வரணும். ரொம்ப நீர்த்துட்டு இருக்காமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிதமான தீயிலேயே வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ரோஸ் வாட்டர் ஆப்ஷனல் தான், பட் அது சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குலோப் ஜாமுனுக்கு, அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிக்கணும். இதில் முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, கிராக் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாகவே வலுவலுன்னு இருக்கிற மாதிரி உருட்டிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி எண்ணெயில் போட்டதும் விரிஞ்சிரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நல்லா அழுத்தி நல்ல ஒரு ரவுண்டாக கிராக் எதுவும் இல்லாத மாதிரி இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் உருட்டி வச்சுக்கணும். இப்போது எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சோண்டு மாவை எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் மேலே எழும்பி வரணும். உடனே வந்துடக்கூடாது. அந்த மாதிரி வந்த போது தான் கரெக்டான டெம்பரேச்சரில் ஆயில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்க குலோப் ஜாமுனை ஒன்றா போட்டுடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு உடனே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு லேசாக கலர் மாறி வரும்போது லைட்டாக சுற்றி விடணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது நம்ம கரண்டியை போட்டு கிளறினோம்னா அந்த பால்ஸ்லாம் உடஞ்சி போயிடும். அதனால மெதுவாக நம்ம அப்படியே கிளறி விடணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டவ்வை கொஞ்சம் மட்டும் ஹீட்டை ஏற்றி வச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் ஏற்றி வச்சுட்டு அது நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலராக வர மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். நீங்கள் சேர்க்கும் போது சுகர் சிரப் ரொம்ப கூல் டவுனாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக வெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஆறி போயிருந்ததுன்னா லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துட்டு அது எல்லாத்துலேயும் குலோப் ஜாமுன் ஃபுல்லாக அந்த சுகர் சிரப்பில் நல்லா கோட் ஆகிற மாதிரி இப்படி நல்லா எடுத்து ஊற்றி அப்படியே வச்சிடணும். ஒரு 2-3 மணி நேரம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக அது ஊறுறதுக்கு டைம் ஆகும் அந்த அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஜாமுன் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால தான் அது எல்லாம் ஊறி நம்மளுக்கு அது கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். அந்த அளவுக்கு இடம் இருக்கும்.
அந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஜாமுனை நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு ஜாமுனை கட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக உள்ளேயுமே நல்ல ஒரு சூப்பராக வெந்து செம்மையாக இருக்குது. இது நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.